உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஏமா, நீ ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்ப. நாம ஏன் அதை 3 மாங்காவா மாத்தக்கூடாது? என்னப்பா என்ன சொல்ல வரீங்க? ஸ்வேதா, நாம ஆதியை காலி பண்ணணும்னு என்னைக்குமே நினைச்சதில்ல. ஆனா எப்போ ஆதி நம்மள காலி பண்ணணும்னு நினைச்சானோ அதுக்கப்புறம் அவனை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு தான் ஆதியை நம்ம டார்கெட்குள்ள கொண்டு வந்தோம். 2வது, பாரதி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா வந்துட்டா. வந்ததுக்கு அப்புறம் அவன் நம்மள காலி பண்ணணும்னு நினைச்சா. அதனால இப்ப உண்மை எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லி அவ ஆட்டத்தையும் சாரதா வச்சு முடிச்சிட்டோம். இப்ப இது எல்லாமே பிட்டு பிட்டா இருக்கு. ஒட்டுமொத்தமா எப்படி காலி பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். எனக்கு ஒன்னும் புரியலையேப்பா. இன்னைக்கு தேதியில ரத்னம் என்ன சொன்னாலும் பாரதி கேட்பா. அதே மாதிரி ரத்னம் சொல்றத தான் ஆதியும் கேட்பான். 2 பேரையும் கனெக்ட் பண்ற ஒரு லூப்பு அந்த ஆளு தான். அந்த லூப்பே கட் பண்ணிட்டா ஆட்டத்தை மொத்தமா முடிச்சிடலாம்ல. ஐயோ, என்ன பண்ண போறீங்கப்பா? பாரதி விஷயம் நாம எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே வேற லெவல்ல முடிஞ்சிருச்சு. இனி எது நடந்தாலும் பாரதி இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டா. சோ இப்ப மிச்சம் இருக்கிறது ஆதி மட்டும்தான். அவனுக்கு எப்படியாவது காலி பண்ணி ஆகணும். புரியலப்பா. ரத்தனத்தை ஆதி கொன்னா ஆதி ஜெயிலுக்கு தானே போனோம். பாரதிக்கு இதயத்தை மாத்தி வச்சது ஏற்கனவே தெரியும். அதுக்காக தான் வாசுவை ஆக்சிடென்ட் பண்ணன்ற விஷயமும் தெரியும். இதுக்கப்புறம் அவன் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க போறதில்ல. இப்போ ரத்தனத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஆதி தான் ரத்தனத்தை போட்டு தள்ளினா அப்படின்னு நாம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும். விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஆதி பாரதியை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா இந்த உலகமே நம்பும். ஆதி ரத்னத்தை கொலை பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கு. பாவம். அதுக்கப்புறம் ஆதியால ஜெயில இருந்து வெளியில வரவே முடியாது. எங்க அக்கா சாரதா பையன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு உருகி உருகி அவளும் போய் சேர்ந்துருவா. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா இருக்கும். பா, வேற லெவல்ல யோசிக்கிறீங்கப்பா. இந்த விஷயத்துல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸ்வேதா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அதுக்காக ஒருத்தனை பலி கொடுக்கறது தப்பே இல்லைன்னு வரலாறே சொல்லியிருக்கு. அதுக்காக நம்ம குடும்பத்தை காப்பாத்த ரத்னத்தை கண்டிப்பா பலி கொடுக்கலாம், தப்பே இல்லை. அதுல குறுக்க வரவங்க யாரா இருந்தாலும் அவங்களையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். பா, ஆனா எனக்கு மாமாவை நினைச்சதான்ப்பா கஷ்டமா இருக்கு. முட்டாள் மாதிரி பேசாத ஸ்வேதா. என்னைக்காவது உன்னை பத்தி உன் மாமா யோசிச்சிருக்கானா? அவன் வாழ்க்கை அவன் சந்தோஷத்துக்காக தான் உன்னை விட்டு போனா. நல்லா சொல்லுங்க. எனக்கு சொல்லி சொல்லி அழுத்தே போச்சு. இனிமேலாவது உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய வாழ்ற வழிய பாரு ஸ்வேதா. இங்க பாரு, இனிமேலாவது மாமா அது இதுன்னு யோசிக்காத, தூக்கி போடு. உன்னை ராணி மாதிரி வாழ வைக்கணும்னு யோசிக்கிறேன். தேவையில்லாம கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. அந்த ஆதியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இந்த துரை பையனையும் சீக்கிரம் காலி பண்ணிடலாம். பா, இதெல்லாம் சரியா வருமா? உங்க அப்பா நான் எதுக்கு இருக்கேன்? ரத்தனத்தை போட்டு தள்ள ஆல்ரெடி. இனி எல்லாமே நாம நினைச்சபடி தான் நடக்கும். பா, சூப்பர் பா. ஐயோ, பாரதிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அவங்க மாமாக்கு அடிபட்டதை கூட அவகிட்ட சொல்ல முடியலையே. ஆதிதான் அது கூட இப்ப போன் பண்ணி சொன்னாரு. ஐயோ, நான் இதை எப்படி அவகிட்ட சொல்லுவேன்? பாரதி, ஏ பாரதி, எங்கடி இருக்க நீ? என்னாச்சு லதா? ஏவ்ல பதட்டமா இருக்கேன். என்ன என்னன்னு சொல்ற பாரதி? அன்னைக்கு மாமாவை பார்க்க போறேன்னு போனேன். வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தமிழ காணோம் தேடி கிளம்பி போனேன். அப்புறம் உன்கிட்ட இருந்து எந்த தகவலுமே இல்ல. நீ எங்க போன? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவுமே தெரியலடி. உனக்கு போன் பண்ண கூட டைம் இல்லையா பாரதி? நான் வேற என்னாச்சோ ஏதாச்சுன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். சாரிடி, நடந்த குழப்பத்துல
நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாம விட்டது கூட எனக்கு மறந்து போச்சு. ஆ, சரி சரி அதெல்லாம் விடு. என்னால உன் நிலைமைய புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாம இருக்கிறதா நல்லது. மாமா கிட்ட கூட அதான் சொல்லிட்டு வந்தேன். ஓ, உன் வீட்ல நான் இருப்பேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் திரும்ப அங்க வர்றது சரியா இருக்காதுன்னு தான் நான் வரல. பாரதி, என்னதான் உனக்கு நடந்திருக்கிறது பெரிய துரோகமா இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் பண்றத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி பண்ணாதன்னு உன்கிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. ஆனா நீ இப்ப வந்து தாண்டி ஆகணும். என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு அங்க வர சொல்ற? ஏய், உனக்கு விஷயமே தெரியாதா? உன் மாமனாருக்கு அடிபட்டு சீரியஸா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற? நான் அவரை பார்த்து பேசினப்போ அவர் நல்லா தானே இருந்தாரு. தெரியல பாரதி, ஆதி ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவர் இப்போ எங்க இருக்காரு? எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுமா? பாரதி, அந்த தகவல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நீ முதல்ல வீட்டுக்கு வா. தமிழ் உன் கூட தானே இருக்கா? நான் உன் மாமனார் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு விசாரிக்கிறேன். சரி, தமிழ் என் கூட தான் இருக்கா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஆ, சரி. ஏண்டி தானே இவன் எதுக்கடி இன்னும் இங்கே இருக்கான்? இவனுக்கு நல்லா நடிக்க தெரியும்டி. அப்படி நடிச்சு தாண்டி உங்க அப்பாவை இவன் ஏமாத்தி வச்சிருக்கான். எது எப்படி இருந்தாலும் சரி, இவன் மட்டும் உள்ள போகவே கூடாது. பாத்துக்கலாம் விடுமா, நம்ம இங்க தானே இருக்கோம். நம்மள மீறி அவன் எப்படி உள்ள போறான்னு பாக்கலாம். இங்க பாரு, நீ எவ்வளவு நேரம் இங்க நின்னாலும் சரி, என் அப்பாவை பார்க்க உன்னை உள்ள விடவே மாட்டேன். தேவையில்லாம இங்க வெயிட் பண்றதை விட்டுட்டு போய் சேர்ற வழிய பாரு. தனா, எதுக்கடி தேவையில்லாம இவங்கிட்ட பேசிட்டு இருக்க? இவன் எப்படி நம்மள மீறி உள்ள போறான்னு நான் பாக்குறேன். நர்ஸ் சிஸ்டர், டாக்டர் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. ஓகே சிஸ்டர். என்ன நீங்க உள்ள வர கூடாது மேடம், இங்கே வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. என்னடி என்னன்னு தெரியலையே. தள்ளுங்க தள்ளுங்க. டாக்டர் 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 ஏமாடி பாரதி, பாரதி. டாக்டர், உங்க 2 பேர் கூட பேசணும், கொஞ்சம் என் கூட வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.